ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, கல் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணது அந்த ராகிலேயே போட்டுடுறேன். இப்போ கொஞ்சமாக அதை அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அரைச்சிட்டு வந்தால். இது நம்ம நல்லா வடிகட்டிடலாம். நம்மளுக்கு பால் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ அந்த தண்ணியை மட்டும் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். எல்லாத்தையும் வடிகட்டி பாருங்கள், நம்மளோட பால் எவ்வளோ திக்னஸாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கையெடுத்திங்கனாலும் கட்டியாயிரும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம கிண்ட அந்த பால் ரொம்ப நல்லா திக்னஸாக ஆகும், களி மாதிரி. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஏலக்காய் அப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளற பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும் களி மாதிரி. இந்த ஸ்டேஜ் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சுகர் விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறம் இது நல்லா நாட்டு சர்க்கரை கரைகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிறேன். இது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்கணும். நல்லா ஸ்லோவில் வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள், நம்மளோட பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமானது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளோட ராகி பால் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.